உலகெங்கும் வாழும் அன்பான தமிழ் உள்ளங்களுக்கு அநேக கோடி வணக்கங்கள். நல்ல நேரம் நிகழ்ச்சியூடாக நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும், நலமாயிருப்போம். இன்றைய தினம் 30ஆம் தேதி 6ஆம் மாதம் 2026 குஜவாசரம் என்று சொல்லக்கூடிய செவ்வாய்க்கிழமை, பராபவ வருடம் ஆனி மாதம் 16ஆம் நாள், பூரணை திதி, பூராட நட்சத்திரம், சித்த யோகம். இன்றைய தினம் ராகு காலம் 3 மணி முதல் 4:30 மணி வரை. இன்றைய தினம் யமகண்டம் 9 மணி முதல் 10:30 மணி வரை. இன்றைய தினம் நல்ல நேரம் 10:30 மணி முதல் 12 மணி வரை. இன்றைய தினம் குளிகன் நேரம் 12 மணி முதல் 1:30 மணி வரை. இன்றைய தினம் மிருகசீரிட நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். மிருகசீரிட நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். சூளம் வடக்கு, பரிகாரம் பால். என்ன நேர்களே, வாருங்கள் இனி இன்றைய தினத்திற்குண்டான ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷம் முன்னேற்றம், ரிஷபம் ஏமாற்றம், மிதுனம் அன்பு, கடகம் இன்பம், சிம்மம் பிரீதி, கன்னி நிறைவு, துலாம் புகழ், விருச்சிகம் நலம், தனுசு பாராட்டு, மகரம் உயர்வு, கும்பம் ஆதரவு, மீனம் பொறுமை. ஆன்மீக தகவல் பகுதியில் தொடர்ந்து உங்களை சந்தித்து வருவதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய அற்புதமான ஆன்மீக தகவல்களை உங்களோட பகிர்ந்து கொண்டு இருக்கிறேன். அந்த வகையில் இன்றைய தினமும் சில நல்ல விஷயங்களை உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் என்று காத்திருக்கிறேன். எங்களுடைய நிகழ்ச்சிக்கு நீங்கள் தரக்கூடிய ஆதரவு என்னை மகிழ்ச்சி அடைய செய்கின்றது. எங்களுடைய நிகழ்ச்சி சம்பந்தமாக ஆன்மீகம், ஜோதிடம், வாஸ்து சம்பந்தமாக உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருப்பின் சக்தி டிவி நல்ல நேரம் நிகழ்ச்சி தயாரிப்பாளர் கீழ்கண்ட முகவரிக்கு கடிதம் மூலம் என்னை தொடர்பு கொண்டால் தொடர்ந்து வரக்கூடிய நிகழ்ச்சிகளில் தகுந்த கேள்விகளுக்குண்டான பதில்களை தொகுத்து தர காத்திருக்கின்றேன். இன்றைக்கு என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா, தானமும் அதற்கு உண்டான பலன்களும். தானமும் அதற்கு உண்டான பலன்களும் அதை பற்றி இன்றைக்கு பார்க்க போகிறோம். என்னத்தை தானம் செய்தால் என்ன பலன் கிடைக்கும்? தானம் செய்ய வேண்டும், தர்மம் செய்ய வேண்டும் என்பது எங்களுடைய சனாதன தர்மத்தின் கோட்பாடு. இந்து சமயம், சனாதன தர்மம், சைவ சமயத்தினுடைய முக்கியமான கோட்பாடுகளில் ஒன்று தர்மம் செய்ய வேண்டும், தானம் செய்ய வேண்டும். தானம் என்பது நிறைய தானத்தை பற்றி நிறைய எங்களோட தர்ம சாஸ்திரத்தில் தானங்களை பற்றி நிறைய வேதத்தில், ஆகமத்தில், புராணங்களில், இதிகாசங்களில், தர்மசாஸ்திரங்களில் எல்லாத்திலையும் தானத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்குது. என்னென்ன தானம் செய்தால் என்ன பலன்கள் என்பதை பற்றி இன்றைக்கு பார்க்க போகிறோம். கண்டிப்பாக உங்களுடைய வயதுக்கு, உங்களுடைய வசதிக்கு ஏற்றால் போல் தானத்தை செய்யுங்கள். நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன். அன்னதானம் செய்யணும்னு வையுங்க. வசதி உள்ளவன் என்ன செய்வான்? 100 பேருக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்கு எவ்வளவு செலவு, அதை அன்னதானமாக ஒரு மூட்டை அரிசி வாங்கி கொடுப்பான் 100 பேருக்கு. கொஞ்சம் வசதி குறைஞ்சவன் என்ன செய்வான்? எனக்கு 100 பேருக்கெல்லாம் கொடுக்க இயலாத ஐயா, ஏதோ அன்னதானம் 100 பேருக்கு யாரோ ஒருத்தர் செய்கிறார், ஏதோ ஒரு 10 கிலோ அரிசி, ஒரு மூட்டை அரிசி இல்லை, ஒரு 10 கிலோ அரிசி வாங்கி கொடுக்குறேன், ஒரு 10-15 பேர் சாப்பிட்டு போகட்டும். அதுவும் வசதி இல்லாதவன், நான் 1 கிலோ அரிசியை வாங்கி கொடுக்குறேன் ஐயா, அந்த 100 பேரில் ஒருத்தனாவது இதில் சாப்பிட்டு போகட்டும் என்று அன்னதானத்தை செய்யலாம். உங்களுக்கு விரும்பிய மாதிரி சமைச்சு யாரோ ஒருத்தனுக்கு உணவு கொடுத்தாலும் அது அன்னதானம். 100 பேருக்கு கொடுக்கலாம், 1000 பேருக்கு கொடுக்கலாம், 10 பேருக்கு கொடுக்கலாம், ஒருத்தனுக்கு கொடுத்தாலும் அது அன்னதானம். அதுவும் முடியலையா, கொஞ்சம் அரிசியை வாங்கி தூவி போட்டு கொஞ்சம் சர்க்கரையும் கலந்து 4 எறும்புக்கு சாப்பிட கொடுங்கோ, அதுவும் அன்னதானம் தான். 2 எறும்பு, 4 அரிசி, 1 கிலோ அரிசி இல்லை, 4 அரிசியை போட்டிங்களா இருந்தால் அந்த எறும்பு வந்து சாப்பிட்டு போகும், அதுவும் இது மாதிரி தானங்கள் உங்களுடைய வசதிக்கு ஏற்றால் போல் செய்து கொள்ளலாம். ஆனால் எல்லாத்திற்கும் பலன் உண்டு. கோடீஸ்வரன் ஒருத்தருக்கு சாப்பாடு கொடுத்தா அவனுக்கு பலன், அவன் கோடீஸ்வரன் 100 பேருக்கு சாப்பாடு. லட்சாதிபதியர், நீங்கள் வசதி இல்லாதவன் உங்களோட வசதிக்கு அன்னதானம் செய்யலாம். சரி, அன்னதானம் செய்தால்
கடன் தொல்லை நீங்கும். கடன் தொல்லையினால் பாதிக்கப்பட்டவர்கள் அன்னதானத்தை செய்யுங்க. அரிசி தானம் செய்தால் முன்ஜென்ம பாபங்கள் நீங்கி வரும். அன்னதானத்திற்கு அரிசியை தானமாக கொடுத்தால், அன்னதானம் என்றது சமைச்சு காய்கறி மரக்கறி சாம்பார் குழம்பு எல்லாம் போட்டு சாப்பாடாக கொடுக்கறதுக்கு பேர் அன்னதானம். அந்த அன்னதானம் செய்கிறதுக்குண்டான அரிசியை மட்டும் நீங்கள் தானமாக கொடுத்தால் அரிசி தானம் முன்ஜென்ப பாபம் நீங்கும். சில பேர் வந்து தானம் கேட்பினோம், அப்போ வீட்டில் இருந்து கொஞ்சம் பேர் அரிசியை கொண்டு போய் தானமாக கொடுப்பினோம், அது முன்ஜென்ப பாபம் நீங்கும். ஆடைகளை தானமாக செய்தால் சுகபோக வாழ்வு அமையும். ஆடைகள் தானம். ரோட்டில் ஒரு பிச்சைக்காரனை பார்க்குறீங்க, கிழிஞ்ச சட்டை கொண்ட ஏதோ பேருக்கு அவனோட உடம்பெல்லாம் தெரியுது, பேருக்கு ஒரு கிழிஞ்ச வேட்டி ஒரு கிழிஞ்ச சரத்தை கட்டி கொண்டு இருக்கான், ஒரு கிழிஞ்ச கலிசானை போட்டு கொண்டு இருக்கான். அவனுக்கு ஒரு ஷர்ட்டு வாங்கி கொடுங்கோ. புதுசாக எல்லாம் வாங்கி கொடுக்க வசதி இல்லாட்டி பரவாயில்லை, நீங்கள் போட்டு உங்களுக்கு அளவில்லாத அல்லது பழைய போன ஒரு வருஷமாக போட்டு கொண்டு போகிற ஷர்ட் பழசாக வீட்டில் கிடக்குன்னா அதை தூக்கி எறிவீங்க. அதுக்கு பதிலாக அவனுக்கு கொண்டே கொடுங்க, அதை துவைச்சு கழுவி துப்புரவாக கொடுங்கோ, அவன் அதை போடுவான். ஆடைகள் தானம், சுகபோக வாழ்வு கிடைக்கும். பாலை தானமாக கொடுத்தால், பால் தானம் கொடுத்தால் துன்பங்கள் விலகும். நெய்யை தானமாக கொடுத்தால் நோய் நொடிகள் நீங்கும். நான் எப்பவும் சொல்வது, நெய் அபிஷேகம் பண்ணினாலும் நோய் நொடிகள் நீங்கும். நெய்யை பிராமணர்களுக்கு தானமாக கொடுத்தால் நோய் நொடிகள் நீங்கும். ஏழைகளுக்கு தானமாக நெய் தானம் கொடுத்தால் நோய், உங்களோட வீட்டில் யாராவது நோயினால் பீடிக்கப்பட்டிருந்தால் கோயிலில் கொண்டு போய் ஐயாவுக்கு நெய் தானம் கொடுத்துட்டு வாங்கும். தேங்காய தானமாக கொடுத்தால் எடுத்த காரியத்தில் வெற்றி. தேங்காய தானமாக கொடுக்கிறது. தீபதானம், ஒரு தீபத்தை தானமாக கொடுத்தால் முன்னோர்களுடைய ஆசி உங்களுக்கு கிடைக்கும். தீபதானம் கொடுக்கக்குள்ள வெறும் விளக்க தானமாக கொடுக்கக்கூடாது. விளக்குக்கு எண்ணெய் போட்டு திரி போட்டு அந்த தீபத்தை ஏற்றிய தீபத்தை தானமாக கொடுக்க வேண்டும். தீபதானம் கொடுக்க, கோயிலுக்கு மோட்ச அர்ச்சனைக்கு விளக்கு தானம் கொடுக்குறதுனாலும் வெறும் விளக்கை கொண்டு போய் அப்படியே பெட்டியோடு கொடுத்துட்டு பேக்கோடு கொடுத்துட்டு வராதிங்க. அந்த விளக்கை எடுத்து பூட்டி அதை கழுவி சுத்தப்படுத்தி அதுக்கு எண்ணெய் விட்டு திரி போட்டு அந்த விளக்கை ஏற்றி அதுக்கு சந்தனம் குங்குமம் எல்லாம் பொட்டு வைத்து அதை தானமாக கொடுங்கள். தீபதானம். தேன் தானமாக கொடுத்தால் புத்திர பாக்கியம். தேன் அபிஷேகத்தை பற்றி நேற்று பேசியிருந்தேன். தேனை தானமாக கொடுத்தால் புத்திர பாக்கியம். குழந்தை இல்லாதவர்கள் தேன் தானம் செய்யலாம். பூமி தானமாக கொடுத்தால் பிறவாவரம் கிட்டும். அடுத்த பிறவியே இல்லை, பூமி தானம். கோயிலுக்கு ஒரு நிலத்தை எழுதி வைக்கிறேன், அது பூமி தானம். பழங்களை தானமாக கொடுத்தால் மன அமைதி கிட்டும். மனசில் இருக்கக்கூடிய சஞ்சலம் சபலம் தடுமாற்றம் எல்லாம் நீங்கிடும். பழங்களை தானமாக கொடுத்தால். கோதானம் கொடுத்தால் பித்ரு கடன் நீங்கும். எனக்கு ஜாதகத்தில் பித்ரு தோஷம் இருக்குது ஐயா, கோதானம் செய்யுங்க. வசதியானவர்கள் மட்டும்தான் அதை செய்யலாம். கோதானம்னா என்ன? பசு மாட்டை தானமாக கொடுப்பது. பசு மாட்டை பிராமணர்களுக்கு தானமாக கொடுப்பது. பசு மாட்டை கோயிலுக்கு தானமாக கொடுப்பது. பசுமாட்டை பசுமாடு வளர்க்கக்கூடியவர்களுக்கு தானமாக கொடுப்பது. பசுமாட்டை தானம் செய்கிறது ரொம்ப விசேஷமாக தான் கோதானம். பித்ரு கடன் நீங்கும். ஜாதகத்தில் பித்ரு தோஷம் இருந்தால் கோதானம் செய்யலாம், அது பித்ரு கடன் நீங்கும். சரி, கோதானத்தில் பல விஷயங்கள் இருக்குது, அதை நான் இன்னொரு நாளைக்கு சொல்கிறேன். தயிர் தானியம் செய்தால் இந்திரிய விருத்தி ஏற்படும். தயிர் தானம் செய்தால் இந்திரிய விருத்தி. நெல்லிக்கனியை தானம் செய்தால் அறிவு விருத்தி. பிள்ளைகளோட கையால் நெல்லிக்காயை தானம் செய்யுங்க, பிள்ளைகள் நல்லா படிக்கும், அறிவு விருத்தி ஏற்படும். தங்கத்தை தானம் செய்தால் சகல தோஷமும் நீங்கும். சின்னதாக ஒரு தாலி பொட்டு செஞ்சு அம்பாளுக்கு சாத்துறது, அம்பாளுக்கு ஒரு ஆபரணம் செய்து கொடுக்கறது, சிவனுக்கு தங்கத்தில் ஒரு வில்வேலை செஞ்சு கொடுக்கறது, சிவனுக்கு நெத்தியில் வைக்கிறதுக்கு ஒரு பொட்டு தங்கத்தில் செஞ்சு கொடுக்கறது, ஒரு கிரீடத்தில் ஒரு பகுதி தங்கத்தில் செய்து கொடுக்கறது. இந்த மாதிரி தங்கம் தானம் செய்கிறது, தங்க தானம், சொர்ண தானம்னு சொல்கிறது. சகல தோஷங்களும் நீங்கும். வெள்ளியை தானம் செய்தால் கவலைகள் நீங்கும். வெள்ளி தங்கம் விலை கூட, வெள்ளி விலை குறைவு. தங்கத்தை தானம் செய்தால் சகல தோஷங்களும் நீங்கும். வெள்ளியை தானம் செய்தால் கவலைகள் நீங்கும். எண்ணெய் தானம் செய்தால் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம். சனீஸ்வர தோஷம் உள்ளவர்கள் நல்லெண்ணெயை தானம் செய்யலாம். அல்லது நோய் நொடியில் இருக்கக்கூடியவர்கள் நல்லெண்ணெய் தானம் செய்யலாம்.
நல்லெண்ணெய் சனீஸ்வரனுக்கு உண்டான தானம். சனீஸ்வரன் ஆயுள் காரகன். அதனால் நல்லெண்ணெய் தானம் செய்தால் உங்களுடைய ஆயுள் விருத்தி அடையும், ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் காட்டும், நினைத்தது நடக்கும். குடை தானம் செய்தால் எதிர்காலம் சுபீட்சமாக அமையும். குடை தானம் செய்தால் ஏழைகளுக்கு கொடுக்கலாம். வெயிலில் கஷ்டப்படுற பிச்சைக்காரனுக்கு கொண்டு போய் ஒரு குடையை கொடுங்கோ. அவன் மலையில் நனைகிற ஒரு பிச்சைக்காரனுக்கு குடையை கொடுங்கோ. அவன் குடையை பிடிச்சி கொண்டு இருப்பான். அவனுக்கு இருக்க வீடு இல்லை, இருக்க நிலம் இல்லை, வீடு இல்லை, மழை இருந்தால் எங்கேயோ ஒதுங்கி இருப்பான். அவனுக்கு ஒரு குடை தானம் என்பது பெரிய விஷயம். அதுவும் ஏப்ரல் மாதத்தில் அக்னி நட்சத்திர காலங்களில் குடை தானம் செய்வது ரொம்ப விசேஷம். அதில் விசிறி அந்த மாதிரி சில பொருட்கள் அக்னி நட்சத்திர காலத்தில் தானம் செய்ய வேண்டிய பொருட்கள். அதில் ஒன்று குடை தானம் செய்தால் எதிர்காலம் சுபீட்சமாக இருக்கும். பாய் தானம் செய்தால் அமைதியான மரணம் ஏற்படும். யார் யாருக்கெல்லாம் மரணம் அமைதியாக இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றீர்களோ, அமைதியான மரணம் வேண்டக்கூடியவர்கள் பாய் தானம் செய்யலாம். படுக்கிற பாய், அந்த பாயை விரித்து தான் படுப்பினோம். இதையும் ஏழைகளுக்கு கொண்டே கொடுக்கலாம். ஒருத்தன் ரோட்டில் படுத்திருப்பான், அவனுக்கு கீழே விரித்து படுக்கிறதுக்கு ஒரு பாய் இல்லாமல் வெறும் நிலத்தில் படுத்திருப்பான். அந்த மாதிரி பிச்சைக்காரர்களை பார்த்து, ஏழைகளை பார்த்து ஒரு பாயை தானம் செய்யுங்கள். பாயை தானம் செய்தால் அந்த பாய்க்கு மேலே அவன் படுப்பான். உங்களுடைய தோஷங்கள் நீங்கும், அமைதியான மரணம் ஏற்படும். என்ன நேர்களே, நாளை மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஜோதிட சித்தர் டாக்டர் ராஜராஜ குருக்கள்.